வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். திருக்குறள் முழுமையான பகுத்தறிவு நூல் அல்ல என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பகவத்கீதை இந்து மதம் சார்ந்தது அல்ல என்றும் அது ஒரு வாழ்வியல் தத்துவம் என்றும் கிருஷ்ணசாமி அப்போது தெரிவித்தார். ஒரு பகுத்தறிவு சொல்ல முடியாது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முகத்தேர்வு சொல்றது. பகவத்கீதையில் எந்த மதத்தை பற்றி சொல்றாங்க? இந்து மதம் எங்காவது வருதா? அது ஒரு தத்துவங்க, அது ஒரு மதத்தை சார்ந்ததல்லங்க பகவத்கீதை. அப்துல் கலாம் சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது மத சார்பின்மையில் பிரதிபலிப்பு என பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டின் புனித நூல் பகவத்கீதை என்றும் வீணையும் பகவத்கீதையும் மத சார்பின்மையில் பிரதிபலிப்பு என்றும் தெரிவித்தார். அதனை விமர்சிப்பவர்களில் சிந்தனையில் பழுதுள்ளது என்றும் அதனை பாஜக பொருட்படுத்தாது என்றும் ராஜா குறிப்பிட்டார். இந்த நாட்டினுடைய புனித நூல் பகவத்கீதை எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட விஷயம் அல்ல. ஆகவே டாக்டர் கலாம் அவர்கள் விரும்பிய விஷயத்தை அவருடைய நினைவாலயத்திலே, அவர் கரங்களிலே எந்த வீணை ஏற்கனவே அவர் கரங்களிலே தவழ்ந்ததோ அந்த வீணை அவருடைய திருவுருவச் சிலையிலும் இருந்தால் அதுதானே பொருத்தமானது. அதோடு மட்டுமல்ல, இதுதான் உண்மையான மதசார்பின்மையின் வெளிப்பாடு. ஆனால் இதை கண்டிப்பவர்கள், எதிர்த்து பேசுபவர்கள், இவர்களுடைய மூளை பழுதுபட்டு போயிருக்கிறது. டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் ராயப்பேட்டை மருத்துவமனையில் மின்சாரமின்றி 1 மணி நேரம் நோயாளிகள் அவதியுற்றனர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு உள்ள டிரான்ஸ்பார்மரில் இரவு 10:20 மணியளவில் திடீரென தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வெளியே உள்ள இந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் மருத்துவமனையில் இருள் மூழ்கியது. இதனால் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கரண்ட் போய் 1/2 ஆகுது, கரண்ட் வரல. வெளியே டிரான்ஸ்ஃபார்மர் எரிஞ்சது, கரண்ட் வந்து பார்த்தா வரல. இப்போ எக்ஸ்ரா எடுக்க முடியாமல் ஜிஹெச்சி போய் எக்ஸ்ரா எடுக்க போகிறோம். நாங்கள் வந்து 10 மணி வந்தோம், 10:30 மணிக்கு வந்தோம். கரண்ட் வந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆகுது சார். 108 அவசர சிகிச்சை ஊர்திகளில் கொண்டுவரப்பட்டவர்களும் போன் டார்ச் வெளிச்சத்தை பயன்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் மின்சார விநியோகம் சீரடைந்தது. அவசர காலத்தில் அரசு மருத்துவமனையில் ஜெனரேட்டர்கள் கூட இல்லாதது சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வாரத்தில் மட்டும் சென்னையில் 3 இடங்களில் டிரான்ஸ்பார்மர்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தான் ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என்.ஆர். தனபாலின் தாயார் நேசம்மாளின் படம் திறப்பு விழா வேப்பேரி பெரியார் திடலில் நேற்று நடைபெற்றது. திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் நேசம்மாளின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் இருந்தவரை நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை என குறிப்பிட்டார். தற்போதைய அரசோ மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் மண்டியிட்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழலில் இருப்பதாகவும் ஸ்டாலின் சாடினார். திமுக இருந்த வரையில அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரம் வரையில. ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா இருந்த வரையிலே கூட அது ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை, மறுக்கல. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? அவர் இறந்ததற்கு பிறகு ஆக இன்றைக்கு அதை மத்திய அரசினுடைய தயவில அவருடைய காலடியில மண்டியிட்டு சரணாகதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா,
பேராயர் எஸ்ரா சர்க்குணம், பிஜேபி குழும தலைவர் விஜி சந்தோஷம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கதிராமங்கலம் நெடுவாசல் பிரச்சினைகளை தமிழக அரசு சிறப்பாக கையாளவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கோவை கொடிஷியா மைதானத்தில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் தங்கள் அணி பக்கமே இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் விரோத திட்டங்களை எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரும் விரும்பியதில்லை என குறிப்பிட்ட ஓ பன்னீர்செல்வம், இன்றைய ஆட்சியாளர்களோ ஜெயலலிதாவின் திட்டங்களை, எண்ணங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பதாகவும் சாடினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் மக்களாட்சி நடத்தினார்கள். மக்களுக்கு எது தேவையோ, எந்த திட்டம் தேவையோ, எந்த திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பயன் கிடைக்குமோ அதைத்தான் செய்தார்கள். மக்கள் விரோத திட்டங்களை இதுவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் நடைமுறைப்படுத்தியதில்லை என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய திட்டங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை அமைச்சர் பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து எதற்காக நாம் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறோம், நாம் எந்த மாதிரி பணிகளை செய்ய வேண்டும், அது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமா என்பதை பற்றிலாம் அவர்களுக்கு கவலை இல்லை. கர்நாடகாவில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவல் அதிகாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் தும்கூரில் பணியாற்றி வரும் காவல் அதிகாரி ஒருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த பெண்ணின் மகளுக்கு அந்த காவல் அதிகாரி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் காவல் அதிகாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. கோவில்பட்டியில் ராஜீவ் நகரில் அமைந்துள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆலையின் இரு பகுதியிலிருந்தும் புகை வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் உடனடியாக தொழிற்சாலையிலிருந்து வெளியேறினர். சிறிது நேரத்தில் தொழிற்சாலை முழுவதும் தீ பரவியது. இந்த தீ விபத்தால் தொழிற்சாலையின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த பகுதியில் நிறைய புகை மூட்டமா இருந்தது. ஃபயர்ஸ் நிறைய கொழுந்தொட்டி எரிஞ்சுது. இந்த ஃபயர் சர்வீஸுக்கு எல்லாம் நல்லபடியாக தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த பகுதி மக்களுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுமோ என்னமோன்னு ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் தக்க தண்ணி இவங்க ஜோபனா மற்ற வாட்டர் டாக்கன்லாம் தண்ணியெல்லாம் சப்ளை பண்ணாங்க. தீயணைப்பு பொதுமக்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு தீ அணைச்சா முடிச்சுட்டாங்க. அமராவதி ஆற்றிலிருந்து பழைய வாய்க்காலுக்கு தண்ணீர் விட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மறுத்ததால் ஆத்திரமடைந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தளவாய்ப்பட்டினம் பகுதியில் உள்ள ராஜ வாய்க்கால் மதகை திறந்து விட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றிலிருந்து பழைய ஆயக்கட்டு வாய்க்கால் தண்ணீரை தாராபுரம், தளவாய்ப்பட்டினம், அலங்கியம், கொளத்துப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீர் தேவைக்காகவும் பாசன வசதிக்காகவும் பயன்படுத்தி வருகின்றனர். கடந்த 1.5 ஆண்டுகளாக நிலவிய வறட்சியின் காரணமாக இப்பகுதியில் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பழைய வாய்க்காலுக்கும் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் தண்ணீர் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து விவசாயிகள் ஒன்று திரண்டு தளவாய்ப்பட்டினம் பகுதியில் உள்ள ராஜ வாய்க்கால் மதகை தாங்களாகவே திறந்துவிட்டனர். தகவலை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தினர். பழைய ஆயக்கட்டு பாசனத்துக்கு இவங்க 3 நாள் இதோ 4வது நாள் நடக்குது, தண்ணி கொடுக்கலீங்க. நாங்களும் பல முறை கேட்டோம், அவங்க அதிகாரிகள் ஒத்துக்கல. அதையும் மீறி நாங்கள் இந்த பாசன சபை மூலியமா அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றல, எங்களோட கோரிக்கைகள் அதிகாரிகள் எல்லாருமே. அதனால நாங்களா பாசன சபை மூலியமா இன்னைக்கு விவசாயத்துக்கும் குடிநீர் ஆதாரத்துக்குமாக பொதுமக்களுக்கு தண்ணி தேவைக்காக நாங்கள் திறந்துட்டு இருக்கிறோம். கோவில்பட்டியில் அரசு பேருந்து ஊழியர்களுக்கும் மினி பேருந்து ஊழியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அரசு பேருந்துகளை நிறுத்தி வைத்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அண்ணா பேருந்து நிலையத்திற்குள் வரும் மினி பேருந்துகளை கண்ட இடங்களில் நிறுத்துவதால்
அரசு பேருந்துகள் சரியான நேரத்திற்கு கிளம்பி செல்ல முடிவதில்லை என்றும் இதனால் எரிபொருள் செலவுகள் அதிகரிக்கின்றன என்றும் கடந்த பல மாதங்களாகவே புகார்கள் நிலவுகின்றன. இதற்கிடையே மினி பேருந்துகளை சாலையின் குறுக்காக நிறுத்தியதால் அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. பின்னர் இருதரப்பு ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து அரசு பஸ்கள் அனைத்தையும் சாலைகளின் குறுக்காக நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்தியா சீனா இடையே போர் நடைபெற வாய்ப்பில்லை என இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சித்துறை தலைவர் கிறிஸ்டோபர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா சீனா இடையே அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவு மண்டபத்தில் அறிவியல் சார்ந்த நிரந்தர கண்காட்சி அமைக்கப்படும் என்றும் அதே இடத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அப்துல் கலாம் அவர்களின் கொள்கையை ஈர்க்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்றும் கிறிஸ்டோபர் குறிப்பிட்டார். செகண்ட் கட்டத்தில் வந்து ஃபேஸ் 2ன்னு சொல்லும்போது அதில் ஒரு பெர்மனண்ட் எக்ஸிபிட் மாதிரி வைக்கலான்னு ஒரு ஆயத்தம் இருக்குது. அதே மாதிரி இன்னும் வேறு ஏதாவது சில்ட்ரனுக்கு யூத்துக்கு அட்ராக்ட் பண்ணி அவர் எப்படி சொன்னாரோ இக்னைட்டிங் தி யங் மைண்ட்ஸ், அதுதான் கலாம் சாருடைய ஒரே ஒரு விருப்பம். அதே மாதிரி நாங்களும் அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஆர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். நாமக்கல்லில் டெங்கு காய்ச்சலுக்கு பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன் தமிழ்ச்செல்வி தம்பதியினரின் மகள் காவ்யா அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை மோசமானதால் நாமக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டார். அதனையடுத்து வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட காவ்யாவின் உடல் உடனடியாக தகனம் செய்யப்பட்டது. GST வரி விதிப்பால் விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது என அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க துணைத் தலைவர் வாசுகி தெரிவித்துள்ளார். திருவாரூர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு அவர்களே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்ட வாசுகி, அதற்கான எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு நியாய விலை, இது பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையில் இடம்பெற்றிருக்கு. அப்போ 3 ஆண்டுகள் ஆகியும் மோடி அரசு இதை நிறைவேற்றவில்லை என்பதனால விவசாய இயக்கங்களோட சேர்ந்து ஜனநாயக மாதர் சங்கம் என்ன கோரிக்கை வைக்குதுன்னு சொன்னா, விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதார விலை MSPன்னு சொல்றோம், மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அந்த விலையில் விற்பதை சட்டமாக்க வேண்டும். அது சட்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அரசு கொள்முதல் செய்தாலும் தனியார் கொள்முதல் செய்தாலும் இந்த நியாய விலை கொடுத்து தான் வாங்க முடியுங்கிற நிலைமை வரும். ஆகவே இதை சட்டமாக்கி விவசாயிகளுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தணும். பல்லடம் அருகே பெட்ரோல் பங்கில் உள்ள ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து சட்டவிரோதமான லாரிகளில் தண்ணீர் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணீர் திருடப்படுவது தொடர்பாக பெட்ரோல் பங்க் நிர்வாகத்திடம் முறையிட்ட போது முறையான பதில் தராததால் ஆவேசமடைந்த விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் பல்லடம் செட்டிப்பாளையம் சாலையில் சின்னிய கவுண்டன்பாளையத்தில் உள்ள பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். பின்னர் அவர்கள் பல்லடம் சாலையில் திடீர் மறியலிலும் ஈடுபட்டனர். இதனால் அவ்வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பல்லடம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். தண்ணீர் திருட்டு குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். திண்டுக்கல் அருகே மளிகை கடைகளில் குட்கா பொருட்களை விற்பனை செய்த 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவிற்குட்பட்ட பல பகுதியில் குட்கா அதிக அளவில் விற்பனை செய்யப்படுவதாக வேடசந்தூர் காவல் துணை கண்காணிப்பாளருக்கு தகவல் வந்தது. இதன் பேரில் குஜிலியம்பறை, எரியோடு, வடமதுரை, அய்யலூர் ஆகிய பகுதியில் ஏராளமான இடங்களில் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட குட்கா பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 12 பேரை கைது செய்தனர். சென்னை மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் வழக்கு விசாரணைக்காக நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்து நாசமாகின.
பள்ளிக்கரணை பகுதியில் வாகன தணிக்கை சோதனையின் போது முறையான ஆவணங்களின்றி பிடிபட்ட வாகனங்கள் அனைத்தும் மடிப்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து உரிய தகவல் தெரிவிக்கப்படவில்லை. மின்கசிவால் தீ விபத்தா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்தனரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் காவல் நிலையம் அருகே உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. புளியந்தோப்பு மன்னார்சாமி கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது இசான். இவர் பெரியமேட்டில் காலணி கடை வைத்துள்ளார். முகமது இசான் குடும்பத்துடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 23 சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளை போனது தெரியவந்துள்ளது. முகமது இசான் அளித்த புகாரின் பேரில் புளியந்தோப்பு போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். காவல் நிலையம் அருகிலேயே கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டுக்கு போயிட்டு அங்கே பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா தொலைஞ்சிருக்கு எல்லாம். கதவு அப்படியே லாக் அப்படியே இருந்து இப்படி திறந்தாங்கன்னு தெரியல. போய் பார்த்தாக்கா பெட்டில் எல்லாம் நகை பெட்டிலாம் இருக்குது. அப்போ தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்து எல்லாம் பார்த்தாங்க. ஓமலூர் அருகே ஒரே ஆண்டில் 3வது முறையாக கோவில் பூட்டை உடைத்து சுவாமி நகைகள் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஆட்டுக்காரனூரில் முத்து மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு நேற்று முன்தினம் இரவு பூஜைகள் முடிந்த பிறகு பூசாரி கோவிலை பூட்டிச் சென்றுள்ளார். பின் நேற்று காலை கோவிலை திறப்பதற்காக வந்தபோது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. கோவிலுக்குள் சென்று பார்த்தபோது பூசாரி நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பூஜை பொருட்கள் திருடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சம்பவம் நடந்த கோவிலுக்கு வந்த போலீசார் திருட்டு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 15 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலும் 4 வழிச்சாலை பிரிவு பகுதியில் சென்ற தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் கட்டுப்பாட்டை இழந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் முருகேசன், தனியார் பேருந்து ஓட்டுநர் உமாபதி மற்றும் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மீட்டு சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து மேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டார கிராம பகுதிகளில் தண்ணீர் தேடி காட்டெருமைகள் வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டார பகுதிகளை ஒட்டி வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனையடுத்து மலைகளை ஒட்டியுள்ள முளையூர், நரசிம்மபுரம், ராவுத்தன்பட்டி, உளுக்குக்குடி கிராமங்களுக்கு தண்ணீர் தேடி காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமாக வருவது அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் வெளியே வர அச்சமடைந்துள்ளனர். எனவே வனத்துறையினர் வனப்பகுதிகளில் நீர் தொட்டிகளை நிரப்பிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற மோனலிசாவின் படத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மொயின் அலியின் முகத்தை பொருத்தி உருவாக்கப்பட்டுள்ள புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இடையிலான போட்டியின் போது ரசிகர்கள் சிலர் இந்த போட்டோஷாப் செய்த இந்த படத்தை தொங்கவிட்டு மொயின் அலியை உற்சாகப்படுத்தினர். தற்போது இந்த புகைப்படம் வைரலாகி வருகிறது. இதற்கு மொயின் லிசா என ரசிகர்கள் பெயரிட்டுள்ளனர். இந்த படத்தை தனது ட்விட்டரில் பகிர்ந்துள்ள மொயின் அலி தன்னை அதிகம் சிரிக்க வைத்த புகைப்படம் இது என்று பதிவிட்டுள்ளார். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.